மங்காத்தா படம் ரீரிலீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கேன் காலங்கத்தால். ஃபஸ்ட்டு ஷோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்றத வீடியோவில் பார்ப்போம். டாக்குமெண்ட்ரி. கால் பண்ணி ஏன்டா முடிய வெட்டினா அதெல்லாம் தேவையில்லைடா. எஸ்கேஎஸ் ஆகாத முதல் வீடியோ நான் தான் கைஸ். ப்ரோ வந்து அவர் லைஃப்பை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு. இப்படி அம்மா எழுப்பி விட்டு முடிய காய விட்டு வெட்டுறா முடிய. இதில் என்னையே வெட்ட விட மாட்டேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு அப்படியே போடு. என்ன அது என்ன பண்ண முடி எங்கிட்டு போட்டேன் ஆடுவா புள்ளியோடு தீரத்து. டேய் அந்த மாதிரி தான்டா இருக்க. கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோண்டா? நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி எங்கே போயிட்டுருக்கோன்னு. தெரியுமா? நான் ஷூட்டுக்கு போகிறேன். வேலை பார்க்க ப்ரோக்கு ஒரு ஷூட் இருக்குது, அதனால் தேனிக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நான் சொன்ன இடத்துக்கு போகிறோம். பாய். வேர்ல்டு பெஸ்ட் பெர்ஃப்யூம். வந்தாச்சு. ப்ரோவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ப்ரோ எந்திரிங்க போவோம். ப்ரோ படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி தூங்கிட்டு அவ்வளோதான். நைட் எல்லாமே ரெடி பண்ணி மூணு வரணும்னா என் ஃபினிஷ். நைட்டே ப்ரோ மங்காத படத்துக்காக குளிச்சு ரெடி ஆகிட்டாரு. நைட்டே குளிச்சிருவியாடா? குளிச்சு ரெடி ஆகிட்டு எந்திரிச்சு அப்படி ட்ரெஸ்ஸை போட்டு தான் படுத்திருக்காரு. இப்போ போகிறது எப்படி தூக்கணும்னா ட்ரெஸ் வந்து வேற ட்ரெஸ் வச்சிருங்க. டோட்டல் ட்ரெஸ் வச்சிருங்க. கோட் மங்காதார கோட் ஷூட் போட்டு போயிருக்கலாம். ஃப்ரெண்டோட சைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஷூட்டு. ப்ரோ வாட்ஸ்அப் வ்ளாகா வ்ளாக் சூப்பர்ரா. நைஸ் கிட்டூல பைடா நல்லா எடுத்திருக்காரு ப்ரோ. சூப்பரா எடுத்திருக்காரு. சூப்பர் ப்ரோ. மாப்பொருள் கூட கண்ணாடி போட்டு தான் பண்ணுவியாடா? கிருஷ்ணர் பாதம் போட்டு புது வீட்டுல நீ தான் சொல்லணும் என்கிட்ட. ஷூட்டுன்னு சொல்லி கேமராவை வீட்லேயே பிரெயின் இஸ் நாட் பிரெயினிடா. நான் கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு பேக் வச்சுட்டு வந்துட்டேன்னா வரானா இல்லையா அவன்? டென்ஷன் ஆகுதுடா. பேக் எப்படா மறந்து வச்சுட்டு வந்தேன். ஷூட்டு படத்துக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. என்ன படத்துக்கு போகிறோன்ட்டு உங்களுக்கு ஹிண்ட் இருந்தாங்க. இங்கே பாருங்க, இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் என்ன படத்துக்கு போகிறோம்னு. உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குடா. சீரியஸாக காலேஜ் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறேன். ரூம் எடுத்துருக்கோம் காலேஜ்னால துணி துவைப்பேன். சமைக்க மட்டும் தெரியாது. அதை ஒன்றை வச்சு அடிக்கிறாங்க போட்டு. கூட்ட வேண்டாம் நான். ப்ரோ சாரி ப்ரோ. டீ அப்போதான் நான் வாயில வச்சேன். கால் பண்ணிட்டான்டா. என்ன கால் அடிக்கிறான்னு போய் பார்த்தா ப்ரோ வந்து பேக் வச்சு வந்துருக்காரு. கைஸ் கைஸ் ஷூட்டுக்கு வந்து ஒரே ஒரு வேலை கொடுத்தேன். கோப்ரோ இவ்வளோ பேக் எடுத்துருவாங்க. அந்த டேய் பேக் எடுத்துக்கிட்டியா? பேசுறதுக்கே இல்லை. தொப்பியை பார்க்கிட்டாங்க. எடுத்துட்டான்டா. மங்காத படத்துக்கு வேற போகிறோம் கைஸ். நாங்கள் வேற அவனாண்டா இருந்துடானா பேர் திரும்பியும். கபோர்ட்ல இருந்து ஓட எடுக்கிற தருணத்தை பாருங்க. பாத்துக்கங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஹெவி டர்ட்டில்ஸ். நீ யாரா? ஆமையா அனிலா? யாரா? அது பிரேம்ஜிடா. என் நிலமை விஜய் தளபதி படம் பார்க்க முடியல. அதனால லியோ படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பத்தரைக்கு படம். நம்ம இப்போ தான் கிளம்புறோம். இதை ஹெல்மெட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு 100 ரூபாய் இனாம். இதை ஹெல்மெட்டுன்னு கன்சிடர் பண்ணி என்கிட்ட கொடுத்து போட சொல்கிறான்டா. அதை அது ஹெல்மெட் தான்டா. அது ஃபேன்ஸ் பற்றி ஒன்று தெரியல. அதோட பஸ் ஸ்டாண்டு போயா? நான் என்ன சொல்றேன், சித்தால் வேலைக்கு போற மாதிரி இருக்கா. பக்கத்த படத்துக்கு போற. இல்ல நீ போயிட்டே இரு, நான் பின்னாடி புடிச்சு வந்துறேன். ஃப்ரண்ட் வீல தூக்கிட்டே ஓட்டுற மாதிரி மங்காத்தா.
செம்மையாக இருக்குது. ஊரே சூப்பராக இருக்குது. பெரியகுளம் இந்த ஏரியா செம்மையாக இருக்குது. எங்கிட்ட போய் எங்கிட்ட வர வேண்டியது எங்கிட்ட கூப்பிட்டு போய்க்கிருக்கேன். கைஸ் வந்துட்டோம். கரெக்டாக இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? கரெக்டாக 5 நிமிஷம் இருக்குது தேட்டருக்கு. வரதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க இல்லைடா. செலிப்ரேஷன் இங்கே பாருங்க, வேறு ரோடு இருக்குது, எங்கிட்டோ கூப்பிட்டு போகிறாங்க கைஸ். என்னடா யாரு என்ன உள்ளே போயிட்டாங்கடா. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு முன்னாடி எல்லாம் உள்ள போயிட்டாங்க. ஹவுஸ்ஃபுல். என்ன பண்ணுற ப்ரோ? இப்படி நிப்பாட்டிட்டு இருக்க ஃபேஷனபிளா? டா அப்படி நிப்பாட்டுறா. இப்படி நிப்பாட்டினா எப்படி ப்ரோ? ஏன் ப்ரோ படத்துக்கு கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். கரெக்டாக ப்ரோ. நீ என்ன ப்ரோ உட்காந்து பெரியகுளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க? ஏன் ப்ரோ ஒரு நேரு வழியில் வராமல் அப்படி போயிருந்தா டிராஃபிக் ஆயிருக்கும்டா. நீ அவங்க 1 மினிட் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். காலையில் இருந்து நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? அங்கே விளாக் எடுக்காமல் இருக்காரு கையில். அவன் படம் பார்க்கல நர்வஸ். என்னதான் அனில் ஃபேனாக இருந்தாலும் 3 டிக்கெட்ண்ணே. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து மேலே 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 சீனா மேலே தம்பி. இதான் சீயா 13 15. எல்லாருமே வயநாடுக்கு வாங்கலாம். எந்த ஆஃபர்லையும் கம்பேர் சாரிண்ணே. இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும். ரெண்டு வண்டியும் பிரிச்சாச்சு. அனில் ஆமை குட்டி ஆமை. படம் சூப்பரு. இருந்தாலும் விஜய் படம் போட்டுருக்கலாம். போடுவாங்க காது. படம் முடிஞ்சு ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. என்ன ப்ரோ? சரியான வைப்பு கைஸ். தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. தொண்டை கட்டிக்கிச்சு. இப்போ வந்து ஒரு பெரியகுளத்துலேயே ஒரு முருகன் கோயிலில் ஒரு ஆறு மாதிரி போகுது. அங்கே குளிக்க வரலான்றோம். காலையில் ஒரு வாய்ஸ் இருக்கும், இப்போ ஒரு வாய்ஸ் இருக்குது. குளிச்சது இருக்கும். அப்படியா? குளிருண்டா அது. தொண்டை கட்டினதோட குளிக்கக்கூடாதா? ஆமாம். இருந்தாலும் வெயில் ஓவராக இருக்கிறதுனால குளிக்கலாம் ஜாலியாக. போய் தண்ணி நல்லா வந்துச்சுன்னா ஒரு குளியல போடலாம். வெயில் ரொம்ப நாளாக சின்ன வயசுலலாம் அடிக்கடி வந்து குளிப்பேன். இப்போ எங்கேயுமே போகிறதில்ல. அதனால் ஒரு ஷார்ட்ஸு துண்டெல்லாம் எடுத்து வந்துருக்கேன். அதனால் இங்கே குளிக்கலான்ட்டு. இதுதான் அந்த ஸ்பாட்டு. நல்லாயிருக்கும். டே தண்ணியே இல்லைடா. சிட்ரா தண்ணி கம்மியாக இருக்கே. வேணாண்டா, இன்னொரு நாள் குளிச்சுக்கலாம்டா. குளிக்க வேணாம்னு நினச்சேன். ஆனால் பாய்ஸ் எல்லாம் குதிச்சதை பார்த்து குளிக்கணும் போல இருக்கு. நாங்களாம் குளிக்க சொல்லலை. ஏன் நீ எதுவும் சொல்லி? அவன் பாய்ஸ் குளிக்கிறத பார்த்து அந்த பையன் குஷியாயிடுச்சு. அதனால்
ஆ நான் எடுத்துக்கிறேன், நான் ஜூம் போட்டுக்கிறேன். ஹாய் காய்ஸ், தண்ணிலாம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். மீன் கடிக்கிறது தெரியுதா? மீன் வந்து கடிக்குது பாருங்க, காலை எவ்வளோ கிளியராக இருக்குது போடுறோம். எங்க வீட்டுக்கு போதும்போது காக்கா குளியல் போட்டுட்டு வெளில வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். காக்கா குளிக்கலாம், நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக குளிக்கலாம். ஸோ எல்லாருமே இங்கே நோயாளியாக இருக்கோம். எங்கிட்ட இதில் நாங்கள் குளிக்க போறியா மறுபடியுமா? நீ பண்ணல என்ன பண்ண? போய் வீட்டில் போய் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஒரே அழுத்து தான், வீட்டுக்கு போயிடுவோம். ஏய் ப்ரோ, க்ளீன் தொடச்சிக்க. எங்கடா காணாம போயிட்டியா? இங்கேருந்து குதிரா கீர்த்தி. பாறையா? சரி, அவங்கள மாதிரி அங்கே இருந்தா வந்து குதி. அங்கே அவங்களுக்கு அதுக்கு ஆழம், எனக்கு முட்டிலே அடி குதிக்கலாம் இல்லை, சும்மா நிற்கிறாங்க. கீர்த்தி தலையில தான் குதிக்க போகிறான். எப்படி அது போய் தொங்குறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி உள்ள கிளியராக இருக்குது. உள்ள கிளியராக தான் இருக்கும். என்ன சோப்பு போடுறது அது ஓடுதுடா, ஓடுற தண்ணி எப்பயுமே நல்லா இருக்கும். வாடா அதை பிடிச்சி தொங்குவோம்ல. அன்னைக்கு தொங்குவா, நீங்கள் தொங்குவா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ தலைகளாக எடுத்துட்டு இல்லையா? எப்படியும் பைக்கில் போகிறப்ப காமிச்சிடும். ரோஸ்லாம் கேம்ப் ஃபயர் போட்டுருக்காங்க பற்றியில். குளிர்துன்னு போட்டிருக்கீங்களா? சும்மா வந்தீங்களா? ஆமாம், குளிருக்கு ப்ரோஸோட எதான் காயணும், குளிர் காயிரும், எதான் காயணுமா? இந்த ஊரா நீ? நாங்கள் இந்த ஊர் தான்டா. நான் தேனி. நானா தெரியலையே. தேட்டர் எங்கே? தேட்டர் தான்டா கேட்டேன். எந்த தெரு? நான் ஆண்டி பெரியவளம், நான் ஆண்டிப்பட்டிடா. ஆண்டிப்பட்டி தெரியுமா? ஆ சூப்பர்டா. தொங்குடா, போடா, அதை பிடிச்சி தொங்குடா. பார்த்துக்கலாமாடா அதில்? நான் உட்காந்தா தாங்குமா? சூப்பர்டா. பிடிச்சது தெரியா? இல்லையா? ஏய், நான் உட்காந்தா தாங்குமா? தெரியலையா? ஏய் தாங்காதரா. வா ப்ரோ. இப்போ வித்த காட்ட போறாரு. டேய் பிடிச்சதுங்களா? அணில் தேவைப்படுது. அணில் மாறி மாறி குதிப்போம் நாங்கள். இப்போ அணில் புடி காலுக்கு கரெக்டாக லேண்ட் ஆகிடுறோம்ல. எப்படி? சூப்பர்ரா. இங்கிட்டு வாங்க, வாடா. நம்ம பாய்ஸ் பெரியவளத்துலேருந்து நம்ம பாய்ஸ் வந்துருக்காங்க. ஏய் சூப்பர்ரா. டேய் என்ன பண்ணுற? ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. கொடூரமா. யார் ஃபேன்ரா நீங்களாம்? ஏய் பார்த்தல அனில் சாரா, எல்லாருமே அனில். சூப்பரா, பாய்டா. சுத்தமானே தெரியும், எல்லா சைடுமே பார்க்கலாம்டா. இது முன்னாடி பின்னாடி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா டைட்டா பிடிச்சிக்க. ஜிம்முக்கு போனேன்னு நிலவு என்ன தூங்குறேன் நான். என்னடா ப்ளூப்பர் கண்டென்ட் போட்டு இருக்க? அல்லிகடா, மறுபடியும் சோப் காட்ட போறான்டா அவன். அழுகிறியா கண்ணாடியை தொடர்ந்து பார்த்தா? ஏய் என்னடா செகண்ட் விடுறா, கையை விடுறா. அப்படியே 2 ரவுண்ட்லாம் வரையடா. அடி 3வது ரவுண்டு. வா போ 4 விடுறா, கையை விடுறா.
அழுகக்கூடாது அழுகக்கூடாது மாதிரி ஓடி போய் அழுகுறாங்க கண்ணாடி இந்த இடத்துக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன் பின்ன இப்போ 5 ரவுண்டு 1.5 ரவுண்டு போகிற மாதிரி போயிட்டு இருந்தேன்னா வயசான காலத்தில் ஏன்டா நாங்களாம் இளந்தாரி பசங்க அப்படி குதிப்போம் அதை வச்சு நீ 5 ரவுண்டு போகலாமா மாடி ஓகே முடிச்சாச்சு அவ்வளோதான் குளிச்சு முடிச்சாச்சு விளையாண்டு முடிச்சாச்சு எல்லாம் வீடியோ அப்போ படம் பற்றி ஏதாவது ஒரு இல்லை இருந்தாலும் விஜய் படம் வந்துருக்கான் விஜய் படமே போட மாட்டாங்க வீணா படமா போடுறாங்க அஜித் படத்தை பார்த்துட்டு கத்திக்கு இருந்தேடா என்னடா இது உள்ள வேலாயுதம் வந்துச்சு அது கூட கத்தலையடா கத்தவே இல்லை ப்ரோ இம்போஸ்டரு நான் பார்த்தேன் அப்பப்போ ப்ரோ வந்து இப்படியே பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துருந்தாப்புல அதில் வீடியோஸில் வரும் நீங்கள் பார்க்கலாம் நீ சொன்ன மாதிரி விஜய் படமே போட மாட்டுறாங்க வீணா போன படமாக போட்டுட்டு ஏய் மங்காத்தா தள்ளி விடுறாங்க அப்படியே மங்காத்தாவை சொல்லலாம் மங்காத்தா நான் என்ஜாய் பண்ணேன் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் மங்காத்தா பாய்ஸோட சேர்ந்துட்டு 2 ஆமை கூட சேர்ந்துட்டு அனில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிச்சு நான் குடிக்காம அதான்டா காலையில் ஷூட்டுன்னு சொல்லிட்டு போனேன் படத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க சரி ஷூட்டு இப்போ போய் பண்ணலாம் போனால் பிரியாணி திங்கணும் கேம்பாக குடிக்கணுங்கிறீங்க எனக்கு புரியலடா என்னடா வாழ்க்கையே வாழத்தானே பாயிண்ட் வரட்டுங்கிறியா வாழ்ந்து பார்ப்போம் நேற்று ஷூட்டுக்கு வந்தியா இப்போ அப்பாட்ட போட்டு கேட்டேன் வந்தேன் எத்தனை மணிக்கு நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வந்தேன்ல காலையில் 7 மணிக்கு ஷூட்டு ப்ரோ ஈவினிங் 7 மணிக்கு வராரு இதோட வைபான படம் ஏதாவது இருக்குது மங்காத்தாவோட இருக்கு என்ன படம் ரோஹினினாலே தலை தான் என்ன படம் வைபான படம் இதோட மங்காத்தாவோட என்ன வைபான படம் இருக்குது அஜித்துக்கு நல்ல படம் வந்துட்டு ஆழ்வார் எனக்கு இன்னொரு படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சொல்ல சொன்னேன் என்ன படம் விஸ்வாசம் விஸ்வாசம்லாம் ஆசம் அது தூக்கு தர டான்ஸ் எல்லாம் போடுறா ஸ்டெப்பை போடுறா ஒன்றும் இல்லை சிம்பிள் 1 2 3 4 போட்டு திஸ் இஸ் தட் கோயில் முருகன் கோயில் உள்ள ஒரு காளை மாடு இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள பார்க்க முடிச்சுக்கிறோம் பபாய்